சிறு பஞ்சமூலம் மூலமும் உரையும். பாடல் எண் 51 முதல் 60 வரை. மீத்தூண் விரும்பேல் உண்ணாமை நன்று அவாநீக்கி விருந்து கண்மாறு எண்ணாமை நன்று இகழல் தீது எளியார் எண்ணின் அரியர் ஆவார் பிறர் இல் செல்லாரே உண்ணார் பெரியர் ஆவார் பிறர் கைத்து. அதாவது ஆசையை நீக்கிவிட்டு நாம் உண்ணாதிருத்தல் நல்லது. தவம் இருக்க முயல்வோராக இருந்தால் இல்லறத்தில் இருப்பவராயினும் நாவின் சுவைக்கு அடிமையாகி விருப்பம் கொண்டு அதிக அளவு உண்ணாதிருப்பது நல்லது. வரும் விருந்தினர் மனம் வருந்த அவர்களை வெறுப்போடு வந்துவிட்டார்களே என்று மனத்துள் எண்ணிக்கொண்டு பார்ப்பது தீமை தருவதாகும். தன்னிலும் எளிய நிலையில் ஏழ்மையுற்று தாழ்ந்த நிலையில் இருப்பவரை இகழ்ந்து பேசாது இருப்பது நல்லது. எண்ணி பார்த்தால் பெறுதற்கரிய அருமையுடையவர் பிறன் மனை விரும்பாத பெருங்குணம் உடையவர்களே ஆவார். அதேபோல போற்றுதலுக்கு உரிய பெரியவர்கள் என்போர் பிறரிடம் சென்று பொருள் அல்லது உணவு பெற்று வாழாதவரே ஆவார். இதனுடைய சுருக்கம் மீத்தூண் விரும்பாமை, விருந்தினரை புறக்கணிக்காமை நன்று, எளியவரை இகழ்தல் தீது, பிறன் மனை விரும்பாதார் அரியர், பெரியவர் என்போர் பிறர் பொருள் கொள்ளாதவர் என்பதாகும். பாடல் எண் 52. கணவரை கவர வழி மக்கள் பெறுதல் மடனுடைமை மாதுடைமை ஒக்க உடனுறைதல் ஊன் அமைவு தொக்க அல வலை அல்லாமை பெண் மகளிர்க்கு 5 தலை மகனை தாழ்க்கும் மருந்து. அதாவது நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுதல், அடக்கமுடைமை, கணவன் விரும்பும் அழகுடன் விளங்குவது, கொண்ட கணவனுடன் கூடி வாழ்தல், அவன் விரும்பும் அறுசுவை உணவளித்து உதவுதல் ஆகியவற்றுடன் கூடிய 5 நற்பண்புகளும் அற்பமானவை அல்ல. இவையே பெண்கள் தம் கணவரை தமக்கு அடங்கியவராகச் செய்யும் அரிய மருந்து போன்றவை ஆகும். அதாவது இதனுடைய சுருக்கம் மக்கள் பேறு, அடக்கம், அழகு, உடனுறைதல், உணவு அமைவு 5ம் பெண்கள் கணவரை தம்பால் ஈர்க்க கொண்டிருக்க வேண்டிய நற்பண்புகளாகும். பாடல் எண் 53. காவலுக்கு உரியர் கொண்டான் கொழுனனுடன் பிறந்தான் தன் மாமன் வண்டார் பூந்தொங்கல் மகன் தந்தை வன் தாராய் யாப்பார் பூங்கோதை அணி இலையை நன்கியையை காப்பார் கருதுமிடத்து. அதாவது தன்னை மணந்து கொண்ட கணவன், கணவனுடன் கூட பிறந்தவன், தன் தாயுடன் பிறந்த தாய்மாமன், வண்டுகள் மொய்க்கும் மாலைகள் தோளில் தொங்கும் மகன், தந்தை ஆகியோர் அழகிய செழுமையான தேன் நிறைந்த மலர்களால் ஆன மாலையணிந்த பெண்ணே, நன்கு கட்டப்பட்ட பூமாலையும் அணிமணிகளும் அணிந்த ஒரு பெண்ணுக்கு காவலாக எண்ணி பார்க்குமிடத்து இருக்கத்தக்கவர் ஆவார். அதாவது இதனுடைய சுருக்கமான 5 கருத்துகள் கணவன், கொழுனன், தாய்மாமன், மகன், தந்தை என்னும் இந்த 5வருமே ஒரு பெண்ணின் கற்பு நலம் காக்கும் காவலாகத்தக்கவர். பாடல் எண் 54. ஆண்கள் நிறை காக்க வழி ஆம்பல் வாய் கண்மனம் வார்புருவம் என்ற 5 தாம்பல் வாய் ஓடி நிறை காத்தல் ஓம்பார் நெடுங்கலை நீள் மூங்கில் என இகழ்ந்தார் ஆட்டும் கொடுங்குளை போல கொளின். அதாவது இதிலுள்ள 5 அழகான கருத்து பெண்களின் பல், வாய், கண், மனம், புருவம் 5ஐயும் மூங்கில் என கொள்வாராயின் மன உறுதி காத்து கொண்டவராய் திகழ்வர். பாடல் எண் 55. கற்றவரே சிறப்படைவர் பொன் பெரும் கற்றான் பொருள் பெரு நற்கவி என் பெரும் வாதி இசை பெரும் முன்பெற கல்லார் கற்றார் இனத்தர் அல்லார் பெறுபவே நல்லார் இனத்து நகை. அதாவது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் அறிஞன் பொன் பெறுவான், நல்ல இசை பாடகன் கவிஞன் பரிசு பொருட்களை அடைவான், திறமையுடன் வாதம் புரிவதில் வல்லவன் என்ன பெறுவான் என்றால் இவன் வாதிட்டு வெல்வதில் வல்லவன் என்னும் புகழை பெறுவான். இளமை பருவத்திலேயே கற்று தேராதவரும் கற்றறிந்த பெரியோரிடம் சேராதவரும் நல்லவர்களின் சிரிப்புக்கு இடமாகி அவமானம் பெறுவர்.
அதாவது இதில் சுருக்கமாக சொன்னால், கற்றறிந்தவன் பொன்னும், கவி பாட வல்லவன் பரிசு பொருளும், வாத போர் புரிவதில் வல்லவன் புகழும், கல்லாதவரும் கற்றவர் இனம் சேராதவரும் இகழ்ச்சி அடைய பெறுவர் என்பதாகும். பாடல் எண் 56. மானமுடைமை அறிவுடைமை. நல்ல வெளிப்படுத்தும் தீய மறந்தொழிந்து ஒல்லை உயிர்க்கு ஊற்றம் கோலாகி ஒல்லும் எனின் மாயம் பிறர் பொருள் கண் மாற்றுக மானத்தன் ஆயின் அழிதல் அறிவு. அதாவது நல்ல செயல்கள் செய்து மற்றவர்கள் செய்த தீமைகளை மறந்து ஒழித்துவிட்டு துன்பப்படும் உயிர்களுக்கு விரைந்து சென்று உதவி அவ்வுயிருக்கு ஊன்றுகோல் போல துணையாக இயன்றவரையில் இருந்து உதவி மற்றவர்கள் பொருளை அடைய மனம் இல்லாத மானமுடையவனாக வாழ்தலே ஒருவனுக்கு நன்மை பயக்கும். இந்த நல்ல குணங்களுக்கு அழிவு நேருமானால் அவன் வாழ்வதை விட சாவதே மேலாகும். ஆக சுருக்கமாக சொன்னால், நல்லன செய்தல், தீயன மறத்தல், உயிருக்கு உதவி வாழ்தல், பிறர் பொருள் விரும்பாமை, மானமுடன் வாழ்தல் நல்லது, முடியாவிட்டால் சாவது மேல் என்கிறது இந்த பாடல். பாடல் எண் 57. அமைச்சருக்கு அழகு. தன் நிலையும் தாளா தொழில் நிலையும் துப்பு எதிர்ந்தார் இந்நிலையும் ஈடு இல் இயல் நிலையும் துன்னி அளந்தறிந்து செய்வான் அரசன் அமைச்சன் யாதும் பிளந்தறியும் பேராற்றலான். அதாவது தான் இருக்கும் நிலைமை தன் நிலை, இந்த தன் நிலையையும் தாழ்வில்லாத தான் மேற்கொண்டுள்ள தொழிலின் தன்மையையும் பெற்றுள்ள வலிமை காரணமாக தன்னை எதிர்க்க வந்துள்ள பகைவர்களுக்கு உள்ள சாதகமான நிலைமையையும் அழிவில்லாத யதார்த்தம், அதாவது உண்மை நிலை என்ன என்பதையும் நுணுகி ஆராய்ந்து வாழும் நன்மை தீமைகளை அளந்தறிந்து செயல்படுபவனே அரசனாவான். இதை போலவே அமைச்சன் எனப்பட்டவன் எல்லாவற்றையும் பகுத்து அளந்து பார்த்து செயல்படும் பேராற்றல் உடையவனாவான். இதனுடைய சுருக்கமான 5 கருத்து: தன்னிலை, தான் மேற்கொண்டுள்ள வினையின் தன்மை, மாற்றான் வலிமை, மாறா உலகியல் வழக்கு அனைத்தும் ஆராய்ந்து அறிபவன் அரசன், எல்லாவற்றையும் பகுத்துணர்ந்து பார்த்தறியும் ஆற்றலாளன் அமைச்சன் என்பதாகும். பாடல் எண் 58. தேரும் குணம் 5. பொருள் போகம் அஞ்சாமை பொன்றுங்கால் போந்த அருள் போகா ஆர் அறம் என்றைந்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல் வல்வேந்தனால் தேரப்படும் குணத்தினான். அதாவது செல்வம், இன்பம், துன்பத்தை கண்டு துவண்டு பயந்து நடுங்காமை, வேறு உயிர்க்கு அழிவு நேருகிற போது அன்பு கொண்டு அவ்வுயிர்க்கு உதவுதல், உயர்வான நற்செயல்கள் என்னும் 5ம் குறைவின்றி நிறைய பெற்றிருக்கும் உயர் குணமுடைய ஒருவன் கூர்மையான வெற்றி வேலேந்திய மன்னனுக்கு ஒரு செயலை தேர்ந்து நிறைவேற்ற ஒப்படைக்கத்தக்கவன் ஆவான். சுருக்கமாக சொன்னால், பொருள், போகம், அஞ்சாமை, அருளுடைமை, நல்லறம் என்னும் 5 நற்குணங்கள் அரசன் நல்லவன் என்று ஏற்க தகுந்தவனுக்கு உரிய நல்ல குணங்களாகும் என்பதாம். பாடல் எண் 59. உழவர் கடமை இவை. நன்புலத்து வையடக்கி நாளும் மாடோ போற்றி புன்புலத்தை செய்து எரு போற்றியபின் இன்புலத்தின் பண் கலப்பை என்றிவை பார்ப்படுப்பான் உழவோன் நுண் கலப்பை நூல் ஓதுவார். அதாவது பயிர் நன்கு விளைகிற நன்செய் நிலம், அதில் வைக்கோல் சேர்த்து வைத்து மாடை, அதாவது மாட்டை போற்றி உழவு மாடுகளை காத்து புன்செய் நிலத்தை, அதாவது புன்செய் நிலமானது நீர் வளம் இல்லாத வறண்ட நிலம், மழை பெய்தால் பயிர் விளையும் பூமி, அதாவது அந்த நன்செய் போல பயிர் விளையும் நிலமாக கருதி எருவிட்டு கலப்பை இவற்றால் உழுது பண்படுத்தி இனிய உழவுக்குரிய நிலமாக செய்பவன் உழவு தொழிலில் மேம்பட்டவன் என்று நுட்பமான உழவுக்கலை தெரிந்தவர் கூறுவர். அதாவது சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டுமானால், நன்செய் நிலத்து வைக்கோலை சேமித்து உழவு மாடுகளை காத்து புன்செய் நிலத்தை நன்செய் நிலமாக்கி எருவிட்டு பண்படுத்தி கலப்பையால் உழுபவனே உழவு தொழிலில் சிறந்தவன் என்று உழவு தொழில் நூல் கற்றோர் கூறுவர். பாடல் எண் 60.
இறந்துண்ணாமை நன்று. ஏலாமை நன்று ஈதல் தீது பண்பில்லார்க்கு சாலாமை நன்று நூல் சாயினும் சாலாமை நன்று தவ நனி செய்தல் தீது என்பாரை இன்று காரும் யாம் கண்டிலம். அதாவது ஒருவரிடம் சென்று இறந்து கேட்டு ஒன்றை பெறாமல் இருப்பது நல்லது. இறந்து என்றால் யாசித்து, ஏலாமை என்றால் ஏற்றுக்கொள்ளாமை. நற்குணம் அதாவது உயர் பண்பு இல்லாதவருக்கு ஒன்றை கொடுத்து உதவுதல் தீங்காகும். நற்குணம் இல்லாதவர் நூல் அறிவு மிகவும் கொள்ள செய்யாதிருப்பதும் நன்று. ஆனால் ஒருவன் கெட்டுப்போவதாக இருப்பினும் உயர் பண்புகள் உடையவராய் இருத்தல் நன்று. நல்ல தவத்தை செய்வது தீது என்று சொல்பவரை இதுவரை யாம் கண்டதில்லை என்கிறது. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் இதில் கூறப்பட்டுள்ள 5 அழகான கருத்து: பிறன்மனை சென்று ஏற்காமை நல்லது, பண்பில்லாத தீயவர்க்கு உதவுதல் தீமையாகும், நற்குணம் இல்லாதவர் நூலறிவு நிரம்ப அறிவியாமை நன்று, சாயினும் சால்புடையவனாகாமை நன்று, தவம் செய்தல் தீது என்று யாரும் இதுவரை சொல்ல கேட்டதில்லை என்கிறது இந்த பாடல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.